இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இல்ல எங்க அம்மா சொல்லிட்டாங்க இது தம்பிக்காக அப்படின்னு அதை சொல்லிட்டாங்க. விட கட்டுறது யாரு? எங்க ஹஸ்பண்ட் தான் சார் லோன் போட்டு கட்டினாங்க. அப்ப எப்படி நீங்க வெளியே போவீங்க? அதுதான் சார் பண்றாங்க அவங்க. இன்னொன்னு சார் எனக்கு பூஜை பண்றதுன்னா ரொம்ப பிடிக்கும். நான் வந்து பூஜைனா அந்த பூஜை பாத்திரம்லாம் அழகா கிளீனா கழுவி நான் ரொம்ப ரசிச்சு அந்த பூஜை பண்ணும்போது பாட்டு பாடிட்டே பண்ணுவேன் சார், ஸ்லோகம் சொல்லிட்டு. நாம இவ்வளோத்தரை சமையல் பண்ணிட்டு அந்த பூஜை பாத்திரம் நம்ம எல்லாத்தையும் இப்போ ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம போயிட்டு நம்ம வேலையை முடிச்சுட்டு பூஜை பண்ண வரதுக்குள்ளே விளக்கேத்தி அவங்க ரெடி பண்ணிட்டு போயிடுவாங்க சார் பூஜையை முடிச்சுட்டு. சரி, எனக்கு வேலைக்கு டைம் ஆகுதுல்ல, கடகடன்னு படிச்சுட்டு நான் அதுக்கு நீங்க போலாம்ல சார், ஏன் இதுல தலையிடுறீங்க? எனக்கு அந்த பூஜையை வந்து ஸ்லோகம் சொல்லி பாட்டு பாடி நான் முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் பொறுமையா உட்காந்து பாடுங்க, என்ன வேணா பண்ணுங்க. நீ என்னமா பெரிய பொண்ணு லெஃப்ட்ல டீல் பண்ற? நீ வா போ. இதேதான் சார் பண்ணுவாங்க. சரி, அவங்க ஏன் வீட்டை விட்டு வெளில போனாங்க? வேலை ஜாஸ்தியா இருக்கு, வீட்டை விட்டு வெளில போயிட்டாங்க. வீட்டையே புடிங்கிட்டாங்க நான் என்ன சார் பண்ண முடியும்? அவங்களே போறாங்க, சரி போறது நமக்கு என்ன அப்படின்னு. ஆனா அந்த அம்மா சொல்லும்போது அவங்களா போன மாதிரி எனக்கு தெரியல. இப்ப புரிஞ்சுக்கிட்டேன் சார் நான்லாம் அனுப்பல சார், அவங்களே தான் போனாங்க. சரி, நீங்க கிளம்புற சொன்னப்போ நீங்க வந்து இருங்க அப்படின்னு சொன்னீங்களா? சொன்னேன். என்ன சொன்னீங்க? இருங்கக்கா ஏன் போறீங்க அப்படி கேட்டேன். சொல்லவே இல்ல சார், ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து ஜால்ரா தட்டினாங்க சார், சிங் சாங் பண்ணாங்க சார். போய் நான் சொன்னேன் சார் போவாதீங்க, ஏன் போறீங்க சொல்லிருப்பாங்க. நம்புறீங்களா சார்? நீங்க நம்புறீங்களா? இதுல என்னைய உருட்ட கூடாது. சொல்லியிருந்தா நாங்க ஏன் சார் போறோம்? எங்க ஹஸ்பண்ட் கட்டின வீடு, அவங்க எங்க ஹஸ்பண்ட் பார்த்து ரசிச்சு கட்டின வீடு சார் அது. சார் அதே உறுதியோட கடைசி வரைக்கும் அவங்க நின்று இருக்கணும்ல, போராடி இருக்கணும்ல. சும்மா ஏதோ ஒரு விஷயத்துக்காக கிளம்பி போக கூடாது. அவங்க தான் சார் மாமியாரே கைக்குள்ள போட்டுக்கிட்டாங்க. அப்புறம் மாமியார் என்ன சொல்றாங்க? தம்பிக்கு விட்டு கொடுப்பா, தம்பி கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. எங்க ஹஸ்பண்ட் எப்படின்னா அவங்க அம்மா என்ன சொல்றாங்களோ அதுதான் சார் கேட்பாங்க. அது மாதிரி இருந்தா நான் என்ன சார் பண்ண முடியும்? கடைசியில் என்னையே பிளேம் பண்றாங்க. நான் தான் சொன்னேன், நான் தான் வந்து எல்லாருக்கும் ஸ்க்ரூ கொடுத்த மாதிரி பேசுறாங்க. அதுதான் சார் உண்மை. இல்ல சார், இது இல்லைன்னு யாருமே மறுக்க முடியாது சார். ஆனா நீங்க ஒரு சொன்ன பாத்தீங்களா, அப்படி பிரச்சனை பண்ணா போராட வேண்டியதுல எது அப்படின்னு. யாரோட போராடுறது? சார் அவங்க தான் நிக்கணும், நான் போக மாட்டேன். எனக்கு யாருமே நிக்கலையே என் பக்கம். அவங்க அம்மா கிட்ட, எங்க அத்தை கிட்ட. உங்ககிட்ட? சார் எங்க அத்தை தானே போக சொன்னாங்க, நானா போக சொன்னேன். யார் சொல்லி போனாங்க? அது எனக்கு தெரியாது சார். ஆனா நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்க முடியும், நீங்க ரொம்ப சீரியஸா டீல் பண்றீங்க. இவங்க எதை பத்தியும் கவலையே இல்ல. எல்லாமே அவங்க நினைக்கிற மாதிரி சாதிச்சிடுறாங்க சார். அவங்க நான் இப்படி கத்தி போயிடுது எல்லாம், ஒன்னும் சக்சஸ் ஆக மாட்டேங்குது. சைலண்ட் கில்லர் சார் அவங்க. பாருங்க சார் எப்படி இப்படிலாம் சொல்றாங்க. ஹலோ, நீங்க ஏதோ அவங்க ஏதோ ஒண்ணுமே தெரியாத மாதிரி பாருங்க சார். என்னைய போய் இப்படிலாம் பேசுறேன், மூஞ்ச பார்த்தா அப்படி அசார் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க சார். பார்த்தா அப்படியே இருக்கு. அப்படிதான் இருக்கு. நீங்க வந்து எத்தனை வருஷமா கூட்டு குடும்பமா இருந்தீங்க? ஒரு வருஷமா இருந்தீங்க. இப்போ நீங்க தனியா போயிட்டீங்க. தனியா தான். ஓகே, இப்போ யாராவது கேட்டாங்க அப்படின்னா டைரக்டா வந்து என்ன சொல்லிடுறாங்கன்னா, தனி குடுத்தன போனது காரணம் வந்து ஃபர்ஸ்ட் எங்க மாமியா சொல்லுவாங்க இது மாதிரி சின்ன மருமக வந்துதான் அப்படின்ட்டு. இவங்களும் அப்படியே கூட சேர்ந்து அப்படி சொல்லிடுவாங்க. அவங்க லவ் மேரேஜ் பண்ணாங்க சார். அதனால வீட்டில் எங்கள் மாமியார் மாமனாருக்கு வந்து அது பிடிக்கல. அதுவே ஒரு பேச்சா பேசி அவங்கள தனியா வச்சிட்டாங்க. ஓகே, தனி குடுத்தன வச்சது உங்க மாமனார் மாமியார். ஆமா. அப்புறம் அவங்க எப்படி பிரிச்சாங்க? யாருன்னா கேட்டா சின்ன மருமக வந்துதான் பிரிஞ்சிட்டோம். அது அப்படிதானாங்க சார் வரும். அதுக்கு முன்ன வரைக்கும் ஒத்துமையா இருந்தோம் வீட்டுல. அவங்க வந்ததுனாலதான் குடும்பம் பிரிஞ்சுதுன்ற மாதிரி. யாருன்னா கேட்டா அந்த மாதிரி. இதே நீங்க எப்படி சொல்றீங்க? நீங்க ஓகே, அவங்க சொல்றாங்க ஓகே, நீங்களாவது ஓகே, அவங்க தனியா சின்ன சிறுசு தனியா இருக்குன்னு விருப்பப்பட்டான்னு சொல்ல வேண்டியதானே? அது அந்த மாதிரி தாங்க சார் சொல்லுவோம். அது இவங்களுக்கு போகும்போது அது வேற மாதிரி போயிடுது. அவங்க வந்தாங்க இப்ப ஜாலியா இருக்கணும்ன்றதுக்காக அவங்க தனியா போயிட்டாங்க அப்படின்னு தான் பேசுவோம். அது வேற மாதிரி போயிடுது. அப்படிதான் பேசுவீங்களா? ஆமா. இல்ல அவங்க ஜாலியா இருக்காங்கன்னு இது வேற மாதிரில போதும். தனியா இருக்கணும், ஜாலியா இருக்கணும், அதுக்காக போயிட்டாங்க மாதிரி. ஆமாங்க சார், நாங்க ஃபேமிலியில எங்க மாமியார் மாமனார் நாங்க எங்க குழந்தைங்க எல்லாம் கூட்டமா இருக்கோம்ல. இவங்களுக்கு வேலை செய்ய வராது. அவங்க புதுசா கல்யாணம் ஆனதுனால எந்த வேலையுமே இவங்களுக்கு செய்ய வராது. காலையில் லேட்டா எந்திரிப்பாங்க. பிறக்கும் போது எல்லாருமே வந்து தெரிஞ்சுட்டு வரது இல்ல, எல்லாரும் வந்து கத்துக்கிறது தான். நீங்களும் உள்ள வந்து உங்க மாமியாட்ட குட்டு வாங்கி திட்டு வாங்கி தான் கட்டிருப்பீங்க. அவ்வளவுதான், உள்ள வந்து இது பண்ண போறாங்க. ஒரு வருஷம் ஆயும் கத்துக்கலீங்களே சார். என்ன சொன்னாலும் ஏத்துக்க மாட்டாங்க, கொஞ்சம் வச்சுக்க மாட்டாங்க. எங்க மேல எதனா ஒரு கோவம் இருந்தா குழந்தைய பிடிச்சி அடிப்பாங்க. இப்பவுமே அது இன்னைக்கு வரைக்குமே அந்த விஷயத்தை அவங்க மாத்திக்கல. ஆல்ரெடி வந்து உங்களை தனியா பிரிச்சிட்டாங்கன்னு சொல்லி தான் நீங்க ஒரு அது வந்து எனக்கு சொன்னாங்க. இப்போ ரெண்டா ஜாலியா இருக்குன்னு வேற சொல்றாங்க. இப்போ வந்து அதுவும் சொல்றாங்க சார். கூட்டு குடும்பத்துல இருந்தா வேலை அதிகங்க சார். இவங்க எழுறதே 7 மணி 8 மணி ஆயிடுது. ரெண்டு விஷயமா, குடும்பத்துக்குள்ள குடும்ப ஒழுங்குக்குள்ள இருக்கணும், குடும்பத்துக்காக செய்யணும், அது ரைட், நான் புரிஞ்சுக்கிறேன். அது வந்து முதல்ல வந்த எல்லாருமே அடாப்ட் ஆயிருக்க மாட்டாங்க. இப்போ நீங்க வந்த உடனே ஒரு மாசம் உங்க வீட்டுல பாலா இருந்து இடம் ஓடிச்சா உங்க வீட்டுல திட்டிருப்பாங்க. கண்டிப்பாங்க சார். ஒரு வருஷம் கழிச்சு தான் மாறி இருப்பாங்க. அது மாதிரி இப்போ வந்து இல்லமா, அதான் அவங்க ஒரு வருஷம் கழிச்சு மேபி அவங்களும் கூட மாறலாம். ஆனா நான் கேட்கறேன்னா, அவங்க வந்தவங்கள குடும்பத்தை பிரிச்சு விட்டா, ஜாலியா இருக்கா, வெளியே போயிட்டா அப்படின்னு சொல்ற முறை சரியான்னு கேட்கறேன். இல்ல அது தப்பு தாங்க சார். ஏன் வேணா சொன்னீங்க? அப்போ
அங்கே ஒரு இடத்துல இருக்கும்போது அது பெருசாக தெரியல. இந்த மாதிரி வெளியே வந்து நேருக்கு நேராக பேசிக்கும் போது தாங்க சார் அது புரிய வருது. அவங்க தப்புன்னு ஒத்துக்கிட்டாங்க. ஓகேங்க சார். அது மட்டும் மாற்றிங்கன்னா அவ்வளோதாங்க சார், வேறு எதுவும் இல்லைங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இவங்களும் கொஞ்சம் சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க. அது ஓகே. நீங்கள் அது மாதிரிக்குண்ணா இந்த பெரிய மருமகங்க ஒருக்காகவே சொன்னதெல்லாம் கேட்டு திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டே இருக்கீங்க. மற்ற எந்த சரி, இப்போ யார் உட்காரலாம்? பிரச்சனையும் இல்லை. அவங்களா நீங்களா? அவங்களும் உட்காரலாங்க சார். நாங்கள் விட்டு கொடுத்து போகிறோம் சார் எல்லாத்துக்குமே. நாங்கள் இல்லைம்மா, அவங்க படிக்கலன்னு சொல்கிறாங்க, நீ அப்போ ஒன்றும் சொல்லல. எங்களுக்கு நாலேஜ் அவ்வளோதாங்க சார், என்ன பண்ணுறது. ஆக்சுவலாக அந்த சேரில் உட்காரது முழு தகுதி உங்களுக்கு தான் இருக்குது. உட்காருங்க முதல்ல. நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் பேசின பாயிண்ட் கரெக்டு, ஆனால் நீங்கள் பேசின முறை தப்பு. அதுக்காக தான் அவங்க அந்த சேரில் உட்கார வச்சேன் நான். சாரிக்கா. சரிம்மா. ஒரு சில விஷயங்கள் அவங்க மாற வேண்டியிருக்கு. ஆனால் அதுக்காக நீங்கள் சொல்வது எல்லாம் சரியா இராது. நீ சொன்ன முறை ரொம்ப தப்பு. இனி ஒரு முறை அவங்கள படிக்காதவங்கனோ இல்லை நீங்கள் அதிகமாக படித்திருந்தாலும் கூட அப்படி பேசாதீங்க. இன்னைக்கு தேதிக்கு இந்த சின்ன மருமகள் பெரிய மருமகள்ங்கிற கான்செப்ட் வந்து இப்போ ஃபேமிலி டைனாமிக்ஸில் எப்படியாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? முன்னைய காட்டிலும் இன்னைக்கு எப்படி மாறி இருக்கு? இப்போ அவங்க என்ஜாய் பண்ணக்கூடிய ப்ரிவிலேஜஸ் என்ன, அண்ட் முன்னதில் எதெல்லாம் வந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க? இப்போ இவங்க 2 பேரும் பேசுனதுலேருந்து முக்கியமாக ஒரு 3 விஷயம் இருக்குது. ஒன்று பொருளாதாரம். இவங்க எல்லாருமே வேலைக்கு போகிறவங்களா இருக்காங்க அல்லது படித்தவங்களா இருக்காங்க. இந்த தலைமுறை அவங்க வந்து குடும்பத்தோட பெரியவங்களோட இருக்கிறவங்களா இருக்காங்க. இப்போ பொருளாதாரம் சுதந்திரம் கிடைக்குது அப்படிங்கிற போதே அவங்களோட ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் பெருசாயிருது இல்லை, அவங்களோட வெளி ரொம்ப பெருசாயிருது. அப்போ அவங்க வந்து அவங்களோட செயல்களை அவங்களே செஞ்சுக்கிறதுக்கு, அவங்களே உரிமை எடுத்துக்கிறதுக்கு, அவங்களாவே திட்டமிடுறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் இவங்க வந்து எப்படின்னா பெரியவங்களோட இருந்து பழகிட்டாங்க. எப்படி வந்து ஒரு கண்ணுக்குட்டி வந்து அந்த இதில் கட்டிட்டோம் கம்பில் அப்படின்னா அந்த கயிறு எவ்வளோ தூரம் போகுமோ அது வரைக்கும் தான் அதை சுற்றி வர முடியும். என்னதான் யாரும் இல்லாமல் அதை விட்டுட்டா கூட அந்த கயிறினுடைய தூரம் எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு தான் வந்து சுற்றி வர முடியும். அந்த மாதிரி தான் ஒரு கட்டுப்பாடு மிக்க ஒரு குடும்ப அமைப்பில் இவங்க வந்து முதல் மருமகளாக இருக்கிறதுல ஒரு சிரமம் இருக்குது. அம்மாக்களோட அடுத்த நிலைங்கிறது பெரிய மருமகளோட அல்லது மூத்த தலைமுறை மருமகளோட இடமா இருக்குது. அம்மாக்கள் எதையெல்லாம் எதிர்பார்க்குறாங்களோ அதையெல்லாம் இவங்களும் வரப்போகிற மருமகள் கிட்ட எதிர்பார்க்குறாங்க. அது ஒரு முக்கியமான காரணம் இவங்களுடைய குறைபாட்டுக்கு. இப்போ இவங்களுடைய மனநிலை இந்த நவீன காலத்துக்கு பொருளாதார சுதந்திரம் உடையவர்களாக இருக்காங்க, தங்களுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழணும்னு நினைக்கிறாங்க, அல்லது யாருடைய தலையீடு இல்லாமல் தான் விரும்பினபடி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு இளம் தலைமுறை இப்போ இருக்குது. அப்போ அந்த சுதந்திரத்துக்குள்ளே பெரியவர்கள் வரும்போது பிரச்சனை. அது வந்து மாமியாராக இருந்தாலும் சரி, மூத்த மருமகளாக இருந்தாலும் சரி. ஆனால் இவங்கெல்லாம் எப்படி பழகிட்டாங்க அப்படின்னா அம்மாக்கள் எப்படி பார்த்துக்கிறாங்களோ அதை போல் தன்னுடைய குடும்பத்தை பார்த்துக்கிற ஒரு பங்கு அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க. அதனால் இவங்க மேலே அவங்களுக்கு கூடுதலான அக்கறை இருக்குது. இந்த குடும்பத்தை பார்த்துக்கிற பொறுப்பு என் மாமியாருக்கு அடுத்து எனக்கு தான் இருக்குது, அதனால் நான் தான் இதை சரியாக செய்யணும் அப்படின்னு அவங்க முழுமையாக நினைக்கிறாங்க.